கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எரேமியா புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரத்திலே 1லிருந்து 10 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிக்கையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அது அவன் கையிலே கெட்டு போயிட்டு. அப்போது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறது உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது குயவன் வீட்டுக்கு போகும்போது அங்கே செய்யும் போது அது அப்படியே எப்படி போகுது, நல்லபடியாக பானை வராமல் அப்படியே வளைஞ்சி ஒரு மாதிரி கெட்டு போகுது. உடனே அவர் மறுபடியும் அதை என்ன செய்கிறாரு, அந்த நல்லா பிசைஞ்சு மறுபடியும் நல்ல பாண்டமாக செய்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு இல்லையா. அதே போல் நாம் கெட்டு போனாலும் அதை என்ன செய்கிறார், மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்காக மறுபடியும் அந்த களிமண்ணை நம்மளை அது நல்ல பாண்டமாக வளைத்து கொள்ளுகிறாராம். இது இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லோருக்கும், கிறிஸ்தவர்களாகி ஒவ்வொருத்தருக்கும். அவர் நம்ம தெரிஞ்சு கொண்டதே பரிசுத்தத்துக்கு தான். ஆனால் நம்ம அசுத்தமாய் வாழும்போது அவர் என்ன செய்வார், நம்மளை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்காக என்ன செய்வார், அதை நல்லா இடித்து நல்லா பிணைஞ்சி மறுபடியும் புதுப்பிப்பார். நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்காக அவர் நல்லா இடிப்பேன், பிடுங்குவேன், அழிப்பேன் என்று அவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி அவர் செய்வாராம். ஸோ நான் கூட இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. கோயவனி கோயவனி படைப்பின் கரணனி, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே, வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம். அந்த பாட்டை கேட்டு பாருங்களேன். அப்படியே கண்ணை மூடி அப்படியே பாடும்போது அப்படியே நம்மளை அர்ப்பணிப்போம். இவரே, நான் வெறுமையான பாத்திரம் என்னை நிரப்பேன், நமக்கேற்ற பாத்திரமாக என்னை வணைத்து கொள்ளும் என்று சொல்லி அருமையாக இருக்கும் அந்த பாட்டு. நீங்களும் அதை நீங்கள் அந்த கேசட்லேயோ இல்லை புக்லேயோ நீங்கள் பாட்டு கேட்டு பாருங்கள், படிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்ற பாத்திரமாய் ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை வணைத்து அவருக்கு ஏற்ற பாத்திரமாய் நம்மளை மாட்டுவார். சரிங்களா? தேங்க்யூ.